ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற திரைப்படம் மர்மர்ன்ற படம் தான். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா ஹேமந்த் நாராயணன். ரைட்டிங்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 கேரக்டர் தான். ரிச்சி கபூர், யுவிகா ராஜேந்திரன், அரியா செல்வராஜ், தேவராஜ் ஆறுமுகம். இதில் யுவிகா ராஜேந்திரன் வந்து பொண்ணு வந்து காந்தா. அவங்க வந்து தனியாக ஒரு அந்த கிராமத்துலேயே இருக்கவங்க. அவங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். அங்கிதா. ஸோ இவங்க எல்லாம் இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரபிள் த்ரில்லர் ரைடு ஒன்று இருக்கணுன்ட்டு ஒரு வீடியோ எடுக்கணுன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் உள்ள காத்தூர்ன்ற கிராமத்தில் போயிட்டு ஒரு 7 கன்னிமார்கள் குளிக்கிறத வந்து அவங்க வந்து தண்ணி குடிக்க வர்றதை பார்க்கறதுக்கும், அங்குள்ள மங்கைன்ற சூனியக்காரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வீடியோ ஃபுட்டேஜுக்காக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இது அதில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சித்தரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் போட்டு இது மாதிரி நடந்த இது 7.5 ஹவர் இந்த வீடியோவை தொகுப்பு தான் இது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதாவது ஃபவுண்டட் ஃபுட்டேஜ்ன்ற மாதிரியான ஒரு இதில் வித்தியாசமான ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 4 பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஊர்க்கார பொண்ணு பார்ப்பாங்க, வழி கேட்பாங்க. அது கிட்ட இருந்தோன்னா அந்த பொண்ணு போயிடுன்னு சொல்லும். அப்புறம் நானும் வரமான்னு கேட்கும். அப்புறம் இந்த 5 பேரும் சேர்ந்து அவங்க வந்து என்ட்ரு ஆவாங்க அந்த இடத்துக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மாலை ஆக ஹாரபிள் திங்ஸ்லாம் வரும்னு நம்ம நினைப்போம். 1 ஹவர் ஆகியும் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாகவே போச்சு. கரெக்டாக இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாரர் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி இவங்க 7 கன்னிமாரை பார்த்தாங்களா இல்லையான்றது தான் இவங்களோட அந்த படத்தோட இந்த வீடியோவோட அச்சீவ்மெண்ட்ற மாதிரி. அப்புறம் இந்த மங்கை சுனிக்கறி உண்மையிலேயே இருக்கா இல்லை இவங்கன்னா நாங்கன்ற செகண்ட் ஹாஃபு. இது வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற இதில் நம்மளை போட்டு தாளிச்சு எடுத்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு இது. இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா மட்டும் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அஸ்வின் ஒரு படம் வந்தது. ஆனால் அது இதை விட கொஞ்சம் அந்த பிளேர் விச் ப்ராஜெக்ட் மாதிரி அந்த ஒரு ஹாண்டிங் பிளேஸ்க்கு போவாங்க. அந்த இடம் உண்மையிலே ஹாண்டிங் பிளேஸ் தான் அது. அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஹாரராக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் சீன்லாம். அப்புறம் போக பழகிடுச்சு. அது போரிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போராக போச்சு. ஸோ அது மாதிரி கூட இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாம் கத்தின்னு ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாகி நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. கடைசி ஒரு நிமிஷம் கூட வந்து எந்த ஹாரரும் இதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உஷாராக. ஸோ இது என்னோட கம்பெனி தான். நீங்கள் எதாவது கம்பெனி இருந்தால் சொல்லுங்கள். அந்த படத்தை பார்த்தவங்க தேட்டரில் யாராவது பார்த்தவங்க இருந்தால் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு எது சொல்லுங்கள். ஸோ இது என்னோட அபிப்பிராயம் தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.